வணக்கம் நண்பர்களே. கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ முன்னாடி மூன்றாவது முறையாக ஆஜராகிட்டு சென்னை திரும்பியிருக்காரு நடிகர் விஜய். இந்த மூன்றாவது முறையாக நடந்த இந்த விசாரணை 7 மணி நேரம் நடந்திருக்கு. ஏன்னா அது இவ்வளோ தொடர்ச்சியா முன்ன கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் விசாரணை இது வரைக்கும் நடந்திருக்கு கடந்த 2 முறை. இப்போ ஒரு 7 மணி நேரம். அப்படி என்னடா விசாரிச்சிருப்பாங்க, அப்படி என்ன இவர் பதில் சொல்லிப்பாரு அப்படின்னு இப்போ இந்த டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் செய்திகளை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. சிபிஐ அதிகாரியிடம் பேசி அங்க அவங்க சொன்ன தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல முதல் 2 முறை இந்த விஜய் போய் அங்க விசாரணைக்கு ஆஜரானார் இல்லையா, அப்போது விஜய் சொன்ன பதில்கள் முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கு. நிறைய பொய் சொல்லியிருக்கார் விஜய் சிபிஐ அதிகாரிகளிடம். அவங்க கிட்ட என்ன, அவங்க கம்ப்ளீட்டா அது சிபிஐ எப்படின்னாலும் அதுவும் போலீஸ் தான். இங்க தமிழ்நாடு போலீஸ் இருக்கு, இன்னும் உளவுத்துறை போலீஸ் இருக்கு. இப்படி பலதரப்பட்ட காவல்துறை தரப்பிலிருந்து அவர்கள் சேகரித்த தகவல்கள் இருக்குல்ல, அந்த தகவல்களின் உண்மைத்தன்மையை பார்க்கும்போது விஜய் சொல்வது முழுக்க முழுக்க பொய்ங்கிறத அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால திரும்ப திரும்ப விசாரணைக்கு அதுக்காக தான் அவங்க அழைக்கிறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நபர்கள் யாரையுமே இத்தனை முறை சிபிஐ கூப்பிடல. இப்போ இந்த கட்சியோட நிர்வாகிகளை கூட இந்த புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்களை எல்லாம் 2 முறை என்னதான் அழைத்து விசாரிச்சாங்க. ஆனா அவங்களை தொடர்ச்சியாக பல மணி நேரம் விசாரிச்சாங்க. இதே விஜய கூட பல மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே இந்த எந்த விசாரணையில அவர்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கல, ரெலவெண்டான ஆன்சர் இவர்கிட்ட சொல்லல, எந்த விதமான சான்றுகளை இவங்க தரல. இவர்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்க, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சதி கோட்பாடுகளுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டர்ன் எவிடன்ஸ் சொல்லுமா, அந்த எவிடன்ஸ் எதையுமே அவங்களால தர முடியல. அதனால மீண்டும் கூட அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விசாரணை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, இது 3வது முறை, மீண்டும் கூட உங்களை நான் விசாரணைக்கு அழைக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த பீதியை மறைக்க முடியாம, அதாவது குப்பையில விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல அப்படின்றத காட்டுற மாதிரி இந்த 3வது நாள் விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த இந்த விஜய் தன்னுடைய காரின் மேற்கூரையை திறந்து மேல நின்றபடி ரசிகர்களுக்கு கையாட்டிக்கிட்டே போறான். சரி, நான் கூட சிபிஐ வாசல்ல அப்படியே அலைகடல்னு ஜனங்க திரண்டு நிற்பாங்க போல இருக்கு, இது வரைக்கும் டெல்லி பார்க்காத கூட்டம் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எதிரில் 10 பேர் கூட இல்லை. ஒரு 10 பேர் கூட இல்லாத ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்துல கும்பல் மத்தியில ஒரே ஒரு அந்த வினையில் இது ஒண்ணு, ஒரு சின்ன போஸ்டர், ஒரு சிங்கிள் பிட் போஸ்டர், அந்த போஸ்டரை பிடிச்சிட்டு ஒரு 10 பக்கிங்க நிக்குதுங்க. அதுங்களுக்கு இதை கையை கட்டுவான். என்னமோ டெல்லியில வேற அத்தனை பேருமே இவனை பார்க்க நிக்கிற ஒரு எஃபெக்ட்ல இங்க இருக்கிற தற்கொலை மீடியா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கூட்டத்தை இங்க பார்க்க முடியாது. இந்த மீடியா கூட்டம், இவங்க இருக்கிற அந்த செய்தி சேனல்கள் அதை என்னன்னு காட்டுறான். விஜயை பார்க்க மக்கள் திரண்டுட்டாங்க. விஜய் அப்படியே சும்மா தரமான செய்கை பண்ணிட்டாரு, அப்படி கையாட்டிக்கிட்டே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய பில்டப் கொடுக்குறாங்க. என்னடா இதெல்லாம், இது என்ன பொழப்புடா இதெல்லாம். இது இங்க வந்த கையோட என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னா, திரும்ப திரும்ப டெல்லி கூப்பிடுறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் தனி விமானம் எடுத்துட்டு வர முடியல, எனக்கு அந்த விசாரணையை சென்னையிலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிக்வஸ்டேஷன் லெட்டர் எழுதிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். எப்படி? ஏன்னா இந்த டெல்லிக்கு போய் அங்க தங்கி இருந்து விசாரணையை அட்டன் பண்றதுங்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு, தான் நினைத்தபடி அந்த பிளைட்ல சரக்கடிச்சுட்டே போறதுக்கெல்லாம் வசதி இல்லை. அதனால எனக்கு விசாரணையை சென்னையிலே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அதாவது இந்த ஈனப்பொழைப்புக்கு நாண்டுகிட்டு சாவலாண்டான்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு பொழப்பு. ஏண்டா நீ பண்ணது, நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்க. 42 பேரை கொண்டு இருக்க. 42 நீ ஏன் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னா, கரூர்ல 41 பேரு, நாமக்கல்ல ஒரு ஆளு செத்து இருக்கான். கூட்ட நெரிசல்ல நசுங்கி மருத்துவமனையில் சேர்த்து அங்க அவன் செத்து இருக்கான். இதை கணக்குல சேர்க்காம 41 இருக்காங்க இன்னும். ஸோ 42 பேரை கொலை பண்ணியிருக்க. இதுக்கு முழு முதல் காரணம் நீ தான். உன்னை பார்க்க செத்து இருக்காங்க. நீ டைமுக்கு வராம அவர்களை 10 மணி நேரம் வேகாத வெயில்ல காக்க வச்சிருக்க. குடிக்க தண்ணி கொடுக்கல, அல்லது கழிப்பறை செல்ல முடியல. அவ்வளோ கஷ்டத்துல அவர்கள் 10 மணி நேரம் காத்திருந்து
அந்த கூட்டத்துல வந்து உன்னுடைய வாகனம் நுழைஞ்சதால, முக்கியமா இந்த வாகனம் நுழைஞ்சதால அதில் ஏற்பட்ட நெரிசல்ல தான் அவ்வளவு பேர் செத்தாங்கன்றது அங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. சிபிஐல அதற்கான சாட்சிகள் அவ்வளவு வலுவா இருக்கு. குறிப்பா இந்த பஸ், இந்த யம வாகனம், இந்த பஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களை போட்டு நெருக்கி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சிபிஐல ரொம்ப தெளிவா வந்து எல்லா சாட்சிகளோடையும் வந்து அவங்க கையில வச்சுருக்கிறாங்க. அதனால வந்து இந்த தற்கொலைக்கு இந்த விசாரணை தொடரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற சூழல். இப்போ அப்படியே வந்து இவங்களுடைய கட்சி கூட்டணி தேர்தல் இந்த கட்டத்துக்கு வந்தீங்கன்னா, நேற்றே வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்து விடுவார், விஜயோட கட்சி இடம்பெற்று விடும், விஜய்க்கு இத்தனை தொகுதிகள், இத்தனை பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பலரும் பல்வேறு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. நாம கூட சொன்னோம். ஆனா இது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது என பேசப்படுது. ஸ்ட்ராங்கா வந்து பேசுறாங்க அப்படின்னா சரி, இதுல ஏதோ ஒரு வகையில ஒரு நெருப்பு இருக்கு, அதனாலதான் இவ்வளவு புகைச்சல் வருது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அனுமானம். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் பலரும் சொல்றாங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து 80 சீட் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, துணை முதல்வர் பதவி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை 75 வரைக்கும் கொடுக்கறது தயாராயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா இவ்வளெல்லாம் வந்து கொடுக்க அவர் சம்மதிப்பாரா அப்படின்னு தெரியல. பட் அந்த அந்த ரகசியங்கள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி இறுதி செய்யற வேலையில மும்முரமா இருக்காங்க. ஆனா இந்த தற்கொலை வந்து இந்த கூட்டணியை வந்து அந்த கரூர் நெரிசல் அந்த வழக்கு கூடவே வந்து அந்த ஜனநாயகன் வழக்கு, இதெல்லாம் கிளியர் ஆகணும். இதுல இருந்து எல்லாம் தான் தெளிவா வந்து வெளியே வந்துடணும். அதற்கு என்ன வழி இருக்கு, நம்மளோட இமேஜை காப்பாற்றணும், அதே போல இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வந்துடணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த கிரிமினல் மைண்டோட வந்து இந்த தேர்தலை வந்து அணுகிட்டு இருக்கா. உண்மையிலேயே வந்து சரியான ஒரு நடிகனா கூட இல்லை, ஒரு தேர்தல் களத்துல தெளிவா இறங்குற ஒரு நபர், ஒரு தலைவர் என்ன பண்ணணும், நியாயமா வந்து தன்னுடைய பலம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கான வேலை என்னன்னா தனித்து முதல்ல களத்துல இறங்கணும். தனித்து அத்தனை தொகுதியிலும் தனித்து போட்டிடணும். ஒரு தேர்தல் போட்டு என்ன உனக்கு என்ன வயசுதான் இருக்கு, என்ன கேடு உனக்கு? ஒரு தேர்தல் முழுக்க நீ உன்னுடைய பலத்தை எல்லாருக்கும் காட்டணும். நீ எப்பேற்பட்ட உனக்கு செல்வாக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தனிச்சு நிக்கணும். இந்த தேர்தலில் தனிச்சுதான் நிக்கணும். நின்னா தொகுதிக்கு எத்தனை வாக்குகள் வருதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அதற்கு அடுத்து அது வருகிற நாடாளுமன்ற தேர்தலோ அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலோ இந்த கட்சியினுடைய நிலை என்ன, எவ்வளவு பலம் இருக்கு, என்னென்ன கட்சியோட கூட்டு சேர்ந்தா இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தெளிவான கணக்கு வரும். ஒரு நேர்மையான சரியான அரசியல்வாதி, அரசியல் தலைவன் இதைத்தான் செய்வான். ஆனா இது சினிமாவிலையும் ஃப்ராடுத்தனம், கட்சியிலையும் அரசியல்லையும் ஃப்ராடுத்தனம். இப்படி ஒரு ஃப்ராடுத்தனமான கணக்கோட உள்ள வருகிற கட்சி எடுப்பிலேயே வந்து நம்ம நாற்காலியை பிடிச்சிருந்தா பதவியில உட்கார்ந்துருந்தா கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வருகிற ஒரு தலைவன்கிறதுனாலதான் இத்தனை தில்லுமுள்ளு, இவ்வளவு சிக்கல்கள் இந்த கட்சிக்கும் சரி இந்த தலைவனுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி நின்னாலும் விஜயனுடைய முகமூரி கிளியோ, விஜயினுடைய அந்த இமேஜ்ங்கிறது சுக்குநூறா உடையுங்கிறது தான் உண்மை.